வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26/10/2025 இன்றைக்கி சம்பிரதியினோட குழுக்கள் இருக்குது. இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்தல இந்த 2ஆம் நம்பர் சூப்பராக மேட்சாக இருந்து 0. ஏன்னா நேற்று தான் திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக நமக்கு 2ஆம் நம்பர் வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஆடுவாங்க. அதே மாதிரி இந்த 3 டைம் 2ஆம் நம்பர் வச்ச மாதிரி 3 டைம் 0வும் மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அது என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஒரு துளி கூட மாற்றமே இல்லாமல் பிசிறு தட்டாமல் செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. நமக்கு சூப்பராக வந்து விழுந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு சம்பிரதியினும் அதே மாதிரியான சிறப்பான சம்பவங்கள் செய்வாங்க அப்படின்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வீண் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க. சரியா? அதனால் நமக்கு நம்ம என்ன சொன்னோமோ காரூண்யம் வந்து நமக்கு சம்பவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சோம். அதே மாதிரி சம்பவம் செஞ்சாங்க. அதே மாதிரி இவங்களும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன மாதிரி நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரியா? இப்போ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 668ங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 200. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எம் உடைய 26வது ட்ரா போய்ட்டுருக்கு. 26 ட்ராக்கு பக்கமாக ஆயிடுச்சு இவங்க ஆட ஆரம்பிச்சு. சரி, 26வது ட்ரா ஆயிடுச்சு. அதுபோக நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா 962 692. சரியா? 692. இவங்க அடுத்த நம்பர்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி 170 ஆகட்டும், 935 ஆகட்டும், அதே மாதிரி 692 ஆகட்டும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் த இதை வச்சு அடிக்கிறாங்க. சரிங்களா? நம்பரை வச்சு அடிக்கிறாங்க. அது நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான தன்மை என்ன, உங்கள் ராசி என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கும், என்னென்ன மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தோன்னே அவங்களுடைய வாழ்க்கையில் மேலே வருவாங்களா, இல்லை அவங்களுக்கு யோக ஜாதகமா அவயோக ஜாதகமாங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு எல்லா ஜாதகமும் யோக ஜாதகமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில லக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் யோக ஜாதகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தசாபுத்திகள் வரக்கூடியதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அவங்க யோக ஜாதகமா இல்லை அவயோக ஜாதகமா அப்படின்னு. ஏன்னா யோக ஜாதகமாக இருந்தால் அது தனியாக வரும். ஏன்னா மேக்ஸிமம் யோக ஜாதகமாக இருந்தால் ஜோதிடத்தை கைக்கே சிக்காது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா ஜாதகமுமே வந்து நீங்கள் ஜோதிடத்தை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. யோக ஜாதகம் மட்டும்தான், அவயோக ஜாதகம் மட்டும்தான் வந்து நமக்கு ஜாதகருடைய கைக்கே வரும். அதாவது ஜோசியருடைய கைக்கு வரும். மற்றதெல்லாம் வரவே வராது. என்ன காரணம்னா அவங்க வாழ்க்கையில் தான் கஷ்டம் இல்லையா, அப்புறம் எதுக்கு அவங்க ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் பார்க்க போகிறாங்க? வரக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பாடு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருந்துருவாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு தான் எல்லாமே கிடச்சிருச்சு. யோக ஜாதகமாச்சே. யோகம் இல்லை எங்களுக்கு, அவயோக ஜாதகமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாதகரை தேடி போவாங்க, ஜோதிடரை தேடி போவாங்க. மற்றவங்க எல்லாமே யோக ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக. ஆனால் ஒரு டைம் போவாங்க, அதுலேயும் அவங்க கல்யாண நாளுக்கு அப்போ போவாங்க, கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு அந்த மாதிரி போவாங்க. சரியா? இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு கோச்சாரத்தையும் வச்சு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுடைய இந்த ராசியின் மூலிமா இன்றைய நாள் என்ன கெயின் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள் உருவாக போகுது, மற்ற ஜோதிடர் மாதிரி சொல்லாமல் நம்ம அப்படியே உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இன்றைக்கி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்க போகுது, இதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னா வியாபாரம் பண்ணாதீங்க. இன்றைய நாள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நாள் வந்து நமக்கு மாதத்தில் வந்து அந்த 1.5 நாள் நினைக்கிறேன், 12 + 16 மணி நேரமோ என்னமோ நமக்கு அந்த சந்திராஷ்டமம் வரும். அந்த சந்திராஷ்டமம் கரெக்டாக எத்தனாவது பாதம், நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா அந்த 1ஆம் பாதத்தை சந்திக்கும் போது உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய விஷயங்களும், இப்போ 4ஆம் பாதம் 4ஆம் பாதமா 4ஆம் பாதம் 5ஆம் பாதமா அப்படிங்கிற மாதிரி எத்தனாம் பாதத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா அந்த பாதத்துலேருந்து வச்சு நமக்கு பண்ணுறோம். மொத்தமாக 4 பாதம் தான் இருக்குது. இந்த 4 பாதத்தில் நீங்கள் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கீங்க, 1ஆ 2ஆ 3ஆ, இந்த 4 பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் பிறக்கிறீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி இருக்குது இல்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். சரியா? அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 170, 935, 692. சரியா? இதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும், ஏ போர்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து 2, பி போர்டில் 6, சி போர்டில் 3. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 1, சி போர்டில் 5. இன்றைக்கி மறுபடியும் வந்து 2ஆம் நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 70, பி போர்டில் வந்து நமக்கு 4, சி போர்டில் 8. 70 நாளாக நமக்கு 3ஆம் நம்பரை காணும் ஏ போர்டுன்னு போஸ்டர் அடித்து ஒட்ட வேண்டியது தான். அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 18, சி போர்டில் 13, சி போர்டில் 18. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 53, பி போர்டில் 3, சி போர்டில் 12. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் வந்து நமக்கு
1 சி போர்டில் 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம் அது மாதிரி வருதான்னு. அடுத்து நமக்கு 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 16, சி போர்டில் வந்து நமக்கு 4. அடுத்து 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, சி போர்டில் 11. அதே மாதிரி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் வந்து நமக்கு 6, சி போர்டில் நமக்கு 30 நாளாக பெண்டிங். சரிங்களா. அடுத்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 32, பி போர்டில் 0, சி போர்டில் 0. இதில் 2 போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 போர்டு பெண்டிங் நம்பர்லாம் அதிகமாக வந்து 8 நம்பர் இருக்குது, 30, 11 2 போர்டு. அடுத்து வந்து 10, 16 2 போர்டு. அதுக்கடுத்து வந்து நமக்கு 6 நம்பர் இல்லை, 5 நம்பர் வந்து நமக்கு 2 போர்டு இருக்குது, 53, 12. அதே மாதிரி 4 நம்பர் வந்து நமக்கு 13, 18 2 போர்டு பெண்டிங் நம்பர். அடுத்து 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கு. இதில் இருக்கிறதுல இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. சரிங்களா, பார்ப்போம் வரக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ 5 நம்பர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, நாளைக்கு வருதுன்னு பார்க்கலாம். சரி, அடுத்து நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 நம்பருக்கு 2 நம்பருக்கான வாய்ப்பு, 5 நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, 8 நம்பருக்கு 3 நம்பருக்கான வாய்ப்பு, 6 நம்பருக்கு 1 நம்பருக்கான பேசிக்காகவே இதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 758, 868, 586, 587, 678, 867, 685, 756, 667, 667, 886, 657, 567. சரியா, இந்த மாதிரி தான் வருது. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொண்டு வரோம். உங்களுக்கு நான் கணக்கில் வருதுன்னா பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 75, 78, 58, 58, 86, 67, 78, 86, 56, 65, 57, 67, 65, 56, 67. சரிங்களா, இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 068 அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பரு. அதே மாதிரி 200 அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டு 206, ஆமாம் 692. சரிங்க, அது மூலம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வருதுன்னா பாருங்கள். அது நமக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 200, அது ரொம்ப சின்ன நம்பர், பெரிய நம்பர் கூட கிடையாது. ஏன்னா 0க்கு வேல்யூ இருக்கானா இல்லை, இந்த 0க்கு வேல்யூ இருக்கானா இல்லை. நம்பர் வைஸாக பார்க்கும்போது மொத்தமாக சேர்த்தா 3 நம்பரையும் ஒட்டுக்க சேர்த்தா தான் உங்களுக்கு வேல்யூ வந்து 200 அப்படிங்கிற நம்பர் வரும். ஆனால் இதை தனித்தனியாக நீங்கள் வேல்யூ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூவே கிடையாது, வெறும் 2ஆம் நம்பருக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். வெறும் 2ஆம் நம்பர் மட்டும்தான் நம்ம கணக்கில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்தது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். 004க்கு என்ன மதிப்போ அதே 002க்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் இதில் கொடுக்கணும். நீங்கள் 200 அப்படின்னு நீங்கள் மதிப்பு போட்டிங்கன்னா வரவே வராது. நீங்கள் தலைகளாக உங்களுக்கு கணக்கே வராது, பைத்தியம் பிடிச்சிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அது செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக வெறும் 2ஆம் நம்பருக்கு மட்டும் வேல்யூ எடுத்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு வரும். சரியா, இந்த 0க்கு கணக்கு சேர்த்து போடாதீங்க, போட்டிங்கன்னா வேல்யூ வராது, வேல்யூவும் காட்டாது, உங்களுக்கு கணக்கும் வராது. சரியா, அதை நீங்கள் தப்பு செய்யாதீங்க. சரி, அடுத்து நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர்னா எனக்கு ஃபஸ்ட்டு 7ஆம் நம்பருக்கான 2க்கு 7, 0க்கு 7, 0க்கு 7 ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. அதனால தான் நான் வந்து 7 நம்பர் கொடுக்குறேன். வருதான்னு பாருங்கள். ஏன் 7 நம்பர் கொடுக்குறேன், 7 நம்பருக்கு கொஞ்சம் அதிகமாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தபடியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏன்னா 2க்கு 5, 0க்கு 5ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. 0க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும். அந்த மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்சாக இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், 0வும் நம்ம திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 30 நாளாக பெண்டிங் நிற்கக்கூடியது. சி போர்டில் வந்து 32 நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது. அதுலேயும் பி போர்டில் இன்றைக்கி நமக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சு 0 வந்து நமக்கு 26 நாளாக பெண்டிங். இந்த மாதிரி ஒரு போர்டு பெண்டிங் எடுத்தால் கூட நமக்கு பெரிய பெரிய போர்டு பெண்டிங்காகவே எடுக்கலாம். நீ 70 நாள் 3ஆம் நம்பர்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம், இல்லை நாளைக்கு 0க்கு 3 கூட எடுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் தான் வருது, 3ஆம் நம்பர் எதுவும் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுங்க. சரியா, அதே மாதிரி நமக்கு 8ஆம் நம்பருக்கான சாய்ஸ் 2க்கு 8 அப்படி நடலாம், 0க்கு 8 நடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 0க்கு 8 நடலாம். இது மாதிரி கூட நமக்கு நாளைக்கு செட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த மாதிரி நம்பர்களும் நாளைக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பர். சரிங்களா, இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இது மாதிரியான நம்பர் தான் நாளைக்கு ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.